நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் ஸ்கேரி கோட். நம்ம ஆல்ரெடி திகில் நிறைந்த வெட்டிங் ட்ரெஸ் பற்றி பார்த்தோம். அதாவது அந்த வெட்டிங் ட்ரெஸ் இரவு நேரத்தில் எழுந்து தானாகவே நடனம் ஆடுறதா சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒரு கோட்டுக்கு பின்னாடியும் திகில் நிறைஞ்ச கதை ஒன்று இருக்குது. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்மித் அப்படின்றவர் 2 வீலரில் வேகமாக பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்போது மழை அதிகமாகி சடனாக புயல் வர ஆரம்பிச்சிருக்கு. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வண்டியும் ஓட்ட முடியல, அங்கே ஒதுங்கிறதுக்கு எங்கேயுமே இடமும் இல்லை. தூரத்தில் ஒரு பங்களா இருந்தது. இந்த பங்களாவில் கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு பங்களாவை நோக்கி போகிறாரு. என்ட்ரன்ஸில் ஒரு கோட்டு இருக்குது. அந்த கோட்டை கிட்ட போய் எடுத்து பார்க்குறாரு. அந்த கோட்டு நனைஞ்சிருக்கு, ப்ளஸ் அதில் அழுகின ஸ்மெல் வந்திருக்கு. மேலும் அந்த கோட்டுக்கு பின்னாடி சைடு ஒரு குண்டு தொலைச்சா மாதிரி ஒரு அடையாளமும் இருக்குது. இவருக்கு தெரிஞ்சிருது இது யாரோ இறந்தவங்களோட கோட்டு தான் அப்படின்னு. மேலும் அவருக்கு பயமும் அதிகமாயிருக்கு. நம்ம தெரியாமல் இந்த இடத்துக்கு வந்துட்டோமோ அப்படின்னு. ஏன்னா அந்த பங்களா ரொம்பவே பாழடைஞ்சு இருந்துச்சான். இருந்தாலும் நம்ம இங்கேயே கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணலாம், வெளியே புயல் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு ரீசன்னால ஸ்மித்து ஹால் பக்கத்தில் இருக்கிற ஒரு ரூம்குள்ளே போய் ஸ்டே பண்ணுறாரு. அங்கே விறகுகள் நிறைய இருந்ததுனால ரொம்ப குளிர்து, குளிர் காயலாம் அப்படின்னு சொல்லிட்டு விறகுகள்லாம் கலெக்ட் பண்ணுறாரு. அப்போது ஹாலில் பயங்கரமான சவுண்டு கேட்குது. ஏதோ ஒரு பொருள் கீழே விழற மாதிரியான சவுண்டு. தொடர்ந்து அந்த சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது. ஸ்மித்தால் மேனேஜ் பண்ண முடியல, காதை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலே அந்த சவுண்டு நின்றுடுது. அவர் ஹாலில் போய் என்ன சவுண்டுன்னு பார்க்க போயிருக்காரு. அப்போது அவர் என்ட்ரன்ஸில் பார்த்த கோட்டு இல்லை. நம்ம இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் அந்த கோட்டை பார்த்தோம், இப்போ அந்த கோட்டை காணுமே அப்படின்னு ஸ்மித்து ரொம்பவே பதட்டம் அடைஞ்சிருக்காரு. அவர் யோசிக்கிற டைம்லேயே பின்னாடி யாரோ ஒருத்தர் நிற்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆயிருக்கு. திரும்பி பார்த்தா அந்த பிளாக் கோட்டு தனியாக பின்னாடி எந்தவித சப்போர்ட்டுமே இல்லாமல் நின்று இருக்கு. அதை பார்த்து ரொம்பவே பயந்துடுறாரு ஸ்மித்து. கொஞ்ச நேரத்தில் அந்த பிளாக் கோட்டு இவரை துரத்த ஆரம்பிக்குது. இவர் சீக்கிரமாக வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வெளியே வந்துடுறாரு. திரும்பி பார்த்தா அந்த கோட்டு ஒரு கருப்பு உருவமாக மாறிடுது. அந்த கருப்பு உருவம் அந்த என்ட்ரன்ஸ்லேயே நின்று இருக்கு. இவருக்கு பயம் அதிகமாகி இவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு டீ கடைக்கு போய் டீ குடிச்சிட்டு அங்கே இங்கே நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்கிறாரு. அங்கே இருந்தவங்க ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்கிறாங்க. அந்த பங்களாவில் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொடூரமான ஒருத்தன் வாழ்ந்துட்டு வந்தான். அவன், அவங்க ஒய்ஃபு, அவங்க பொண்ணு, அங்கே வேலை செய்கிறவங்க, ஈவன் அவன் பெட்ஸை கூட அவன் ரொம்பவே கொடுமைப்படுத்துவான். அவங்க வீட்டு சைடு யார் போனாலும் அவன் பயங்கரமாக திட்டுவான். எல்லாரையுமே அவன் பயங்கரமாக துன்புறுத்திட்டே இருந்தான். ஒரு நாள் அவனுக்கும் அவன் ஒய்ஃப்க்கும் சண்டை வந்துருச்சு. அப்போது அவங்க ஒய்ஃபை கத்தியில் அவன் குத்திட்டான். இந்த விஷயத்தை நேரில் பார்த்த அவனோட பொண்ணு, நம்ம அம்மாவை இப்படி கொலை பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட துப்பாக்கி எடுத்து அவரவே சுட்டு கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எங்கே போனாங்க அப்படின்ற ஒரு விஷயமே தெரியல. நீங்கள் பார்த்த கோட்டு அந்த ஆளோட கோட்டு தான் அப்படின்னும் சொல்கிறாங்க. உள்ளூர் மக்களுக்கு இந்த கதை தெரிஞ்சதுனால ஈவினிங்க்கு மேலே அந்த சைடு யாருமே போக மாட்டாங்க. நீங்கள் தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டீங்க, நீங்கள் உயிர் பிழைச்சு வந்ததே பெரிய விஷயம்தான் அப்படின்னு அந்த டீ கடையில் இருந்தவங்க சொன்னாங்களாம். இந்த கதையை கேட்டு ஸ்மித் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு. நல்ல வேலை நம்ம உயிரோட பிழைச்சு வந்ததே பெரிய விஷயம்தான் அப்படின்னு சொல்கிறாராம். இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.